ओम श्री गुरुभ्यो नमः। हरि ओम सदाशिव समारंभां शंकराचार्य मध्यमाम् अस्मदाचार्य पर्यन्तां वन्दे गुरुपरम्पराम्। ओम नारायणं नमस्कृत्य नरं चैव नरोत्तमं देवीं सरस्वतीं चैव ततो जयमुदीरयेत्। यस्याज्ञया जगत्स्रष्टा विरिञ्चिः पालको हरिः संहर्ता कालरुद्राख्यः நமஸ்தஸ்மை விநாயகினே. விக்னேஸ்வரருடைய உற்பத்தியை பற்றி பார்க்குறோம். இன்னைக்கு சங்கடஹர சதுர்த்தி வேற. அது பயங்கர கோயின்சிடென்ஸா விக்னேஸ்வரர் பற்றியான ஒரு முக்கியமான பகுதியாக இன்னைக்கு அமைஞ்சிருக்கு. நேற்றுக்கு இன்னைக்கும் हे रंब उवाच हे रुद्र हे महादेव हे स्थानो हे जगत्पते मया विघ्नं विनोदेन कृतं तेषां सुदुर्जयं भयेन मतिमोहात् त्वां नार्चयन्ति च मामपि उद्योगं ये प्रकुर्वन्ति तेषां क्लेशोऽधिको भवेत्. ஆலாஹல விஷமானது எல்லாரையும் பஸ்மம் பண்ணிடுது. அப்போ விக்னேஸ்வரர் பரமேஸ்வரனை பார்த்து சொல்றார், இந்த யாரெல்லாம் மோகத்தினாலேயோ பயத்தினாலேயோ ஏதோ ஒரு, ஏன்னா பயம் கூட இருக்கலாம், பகவான் கிட்ட கோபம் இருக்கும், பயம் இருக்கும், எல்லாம் சைக்கலாஜிக்கல் சிச்சுவேஷன்ஸ். நாஸ்திகர்கள் எல்லாம் பொதுவா வந்து சைல்ட்ஹுட் ப்ராப்ளம் இந்த நாஸ்திக தன்மையில கொண்டு விட்டுறது. அப்பா மேல டிரான்ஸ்பரன்ஸ்னு ஒரு விஷயத்த சைக்காலஜிஸ்ட் சொல்லுவாங்க. அப்பா மேல இருக்கிற கோபம் வந்து சுவாமி மேல ப்ரொஜெக்ட் ஆகும். எப்படி ஒரு ஃபாதர்லி ஃபிகரோட நம்ம அசோசியேட் பண்றோம் அப்படிங்கிறது நம்ம சைல்ட்ஹுட் எக்ஸ்பீரியன்ஸ் வித் ஃபாதர் வந்து அதை டிட்டர்மைன் பண்றது. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாமும் காரணமா இருக்கு. ஏன் அதை சொல்றேன்னா, பயேன மோகாது அப்படின்னு ரெண்டு விஷயத்தை இங்க சொல்றார் விக்னேஸ்வரர். ஏதோ ஒரு காரணத்தினால ஈஸ்வரனை சகாயம் எடுத்துக்காமல், ஈஸ்வர சகாயம்னா நான் என்ன சொன்னேன் ஏற்கனவே, அதிருஷ்டம், பாபங்கள் நம்மளுடைய அண்டர்டேக்கிங்ஸை வந்து சபலமாக்காம இருக்கிறதுக்கு காரணமா போயிடுறது. பல தடவை நம்ம வந்து ஒரு விஷயத்த பண்றோம், அது ஏதோ ஒரு காரணத்தினால நடக்க மாட்டேன்றது. எவ்வளோ பெரிய பெரிய அண்டர்டேக்கிங்ஸ் அந்த மாதிரி ஆயிடுறது. பெரிய ராக்கெட்டை விடுறோம், சந்திரயான், மங்கள்யான், சில சமயம் ஃபெயிலியர் ஆகதானே ஆறுது, எத்தனை சயின்டிஸ்ட் சேர்ந்தாலும். அப்போ ஏதோ ஒரு காரணத்தினால விக்னங்கள் ஏற்படும். அதை ஓவர் கம் பண்றதுக்கு தெய்வ அனுகிரகம் தேவை. தெய்வம்னா உடனே வந்து எங்கேயோ இருக்கிற சுவாமியை பிரார்த்தனை பண்ணிட்டதுனால அவர் வந்து உனக்கு வந்து கருணை புரிவார் அப்படின்னு அர்த்தம் கிடையாது. அன்சீன் காசஸ் இருக்கு நம்மளுடையவே ஆன பாபங்கள்னால. அது வந்து பலிதமாகக்கூடிய அதிர்ஷ்ட பாபங்கள் வந்து நம்ம இந்த காரியத்திற்கு பங்கமாகுது. அப்போ ஈஸ்வரனுடைய சகாயம்தான் அந்த அதிர்ஷ்டத்தை வந்து மாற்றக்கூடியது. அதனாலதான் பயேன மதி மோகாத்து துவாம்னு அர்ச்சயந்தி ச மாமபி, என்னையும் உங்களையும் வந்து அர்ச்சனை பண்ணாம உத்தியோகம் பிரகுர்வந்தி. உத்தியோகம்னா அண்டர்டேக்கிங், ஒரு விஷயத்துல நான் ஈடுபடுறதுன்னு அர்த்தம். யார் செய்கிறார்களோ அவர்களுக்கு அதிகமான கிளேஷம் வரும். ஃபெயில் ஆகணும்னு அவசியம் இல்லை, பண்றதுல கஷ்டம் வந்தாலும் அதுவுமே வந்து ஒரு என்ன சொல்றது, அதுவும் ஒரு விதமான விக்னம் தானே. அதனால யார் ரெண்டு பேர்ல யாராவது ஒருத்தரை பிரார்த்தனை பண்ணணும், இல்ல ரெண்டு பேரையும் பண்ணணும்ன்ற மாதிரி சொல்றார். ரெண்டு பேரும் ஒண்ணுதான் அப்படிங்கிறதும் பின்னாடி வரப்போறது. ஏவம் அபியர்த்திதா தேன பினாகி விருஷபத்வஜः விக்னாந்தகார சூர்யேண கணாதிபதினா ததா லிங்கரூபோ பிரவீத் சம்பு நிராகாரோ நிராமயः நிரஞ்சனோ கோமகேஷி கபர்தி நீலலோகிதः மகேஸ்வர உவாச்ச हेरंबश्मे वाक्यं श्रद्धया परयायुतः अहंकारात्मकं जगदे तच्चराचरं स्थितिं करोत्यहंकारः प्रलयोत्पत्तिमेव च जगदादौ गणपते तदा विज्ञप्तिमात्रतः मायाविरहितं शान्तं द्वैताद्वैतपरं सदा
ஞப்தி மாத்திர ஸ்வரூபம் தத் சதானந்தைக லட்சணம். எதுக்கே பார்த்தோம். அது அகங்காரம் தான் ஜெகத் சிருஷ்டி ஸ்திதி லயத்துக்கு காரணம். அதனால விஜப்தி மாத்திரம் இருந்த சின்மாத்திரமாக மட்டுமே இருந்த ஸ்வரூபமானது துவைதாத்வைதமாக மாயையோட சேர்ந்து ஆயிருக்கு அப்படிங்கிற வரைக்கும் பார்த்தோம். அதுக்கு கணபதி கேட்கிறார், இப்படிலாம் இருந்ததுன்னா எப்படி இந்த நானாத்வம் வந்துன்னு கேட்டார்ன்றத நிறுத்தினோம். கணபதி ருவாச்ச யதித்வம் கேவலோ ஹ்யாத்மா பரமானந்த லக்ஷணஹ தஸ்மாத் த்வத்பரம் கிஞ்சின் அன்யதஸ்தி பரந்தப நானா ரூபம் கதம் ஜாதம் சுராசுர விலக்ஷணம் விசித்ரம் மோகஜனனம் திவிர்தேவைश्च லக்ஷிதம் பூதக்ராமைश्चतुर्भिश्च नानामेदैः समन्वितैः जातं संसारचक्रं च नित्यानित्यविलक्षणम् परस्परविरोधेन ज्ञानवादेन मोहिताः कर्मवादरताः केचित् सुगुणमाश्रिताः ज्ञाननिष्ठाश्च ये केचित् परस्परविरोधिनः एवं संशयमापन्नं त्राहि मां ऋषभध्वज. அப்போ எனக்கு இந்த சந்தேகம் வந்துடுது. என்ன சந்தேகம்னா, கேவல ஆத்ம பரமானந்த ஸ்வரூபமாக நீங்க தான் இருக்கேன்ற பொழுது உங்களுக்கு பரமான ஒரு வஸ்து இல்லை. அப்படி இருக்கும் பொழுது இந்த நானா ரூபம் யார் உற்பத்தி பண்ணா, எதனால உற்பத்தி ஆச்சு? சுரர்கள், அசுரர்கள், இந்த திரிதேவர்கள், பிரம்மா விஷ்ணு ருத்ரன், அப்புறம் இந்த பூத கிராமங்கள், பஞ்சபூதங்கள், இந்த மாதிரி விஷயங்கள், அதே மாதிரி இந்த சம்சாரங்கிற பாப புண்ணியம், நித்தியம் அனித்தியம்ன்ற விஷயங்கள், உலகத்திலே நித்திய விஷயம் இருக்கு, அனித்திய விஷயம் இருக்கு, ரிலேட்டிவ்லி சொல்றது. அதுக்காக பிரம்மன் தான் நித்தியம், மத்தெல்லாம் அனித்தியம், அந்த நித்தியா நித்தியம் இல்லை. இங்க மலைங்கிறது ரிலேட்டிவ்லி நித்தியம், ஈசல்றது அனித்தியம். அந்த மாதிரி பரஸ்பர விரோதேன ஞானவாதேன மோகிதாக. அதே மாதிரி மக்கள் ஒருத்தர் ஒரு விதமான ஞானத்தை சொல்லிட்டு இருக்கான், ஒருத்தன் நாஸ்திகனா இருக்கான், ஒருத்தன் வந்து ஆஸ்திகனா இருக்கான், ஒருத்தன் கர்மட்டனா இருக்கான், ஒருத்தன் கர்ம யோகியா இருக்கான். இப்படி ஒவ்வொருத்தருக்கும் ஒரு பிலீஃப் சிஸ்டம் இருக்கு, ஒரு ஸ்கில்ஸ் இருக்கு. இப்பேற்பட்ட ஜெகத்து பலவித வகைப்பட்டதாக இருக்கே. சில பேர் கர்மாவை பத்தி பேசுறான், இன்னொருத்தன் ஞானத்துல இருக்கான். இப்படி ஒரே விரோதமா இருக்கு. அதே மாதிரி ஒரு விசித்திரமான இப்படி ஒரு சிருஷ்டி எப்படி ஏற்பட்டது? ஏகரச பிரம்மமாக நீங்க மட்டும்தான் இருக்கேன்ற பொழுது இது எப்படி இப்படி ஒரு சிருஷ்டி, இதுக்கு காரணம் என்னன்னு கேட்கிறார். இப்படி ஒரு சந்தேகம் எனக்கு வந்துடுது, நீங்க தான் இதுக்கு எனக்கு ஒரு தீர்வு சொல்லணும்ன்றார். அகம் குணஸ்ச அகம் கணஸ்ச குத்ரத்யா கொச்சாயம் ரிஷப பிரபோ ஏதே சான்யே ச பகவஹ குதோ ஜாதா ச புத்திரவை கிருதாக சர்வே மகாபாகாக சாத்விகா ராஜசாஸ்ச வை. அது மட்டும் இல்லை, இப்ப நான் எங்கேருந்து ஏற்பட்டேன், இந்த கணங்கள் எங்கேருந்து வந்தது, என்ன எங்கேருந்து வந்தது, எப்போ வந்தது, இந்த மாதிரி பல கேள்வி வருது. அதே மாதிரி சத்வரஜஸ் தமசுங்கிற குணங்கள் எப்படி ஏற்பட்டது, இந்த சிருஷ்டிக்கெல்லாம் என்ன காரணம், யார் பண்ணா அப்படிங்கிற கேள்வி அவர் கேட்கிறார். ரகசிய பகவான் சம்பு கணேசம் பக்து முத்யதா. சிரிக்கின்றே சொல்றாராம் பகவான். பதில் பிள்ளையாருக்கு. மகேஸ்வர உவாச்ச காலசக்தியாச்ச ஜாதானி ரஜசத்வ தமாம்சி ச தைராவிருதம் ஜகத் சர்வம் சதேவாசுர மானுஷம் பரிதிருஷ்யமானம் ஏதத் ச அனஸ்வரம் பரமார்த்ததா வித்தி ஏதத் சர்வ சித்தைவ கிருதகத்வாச்ச நஸ்வரம். இதெல்லாம் எப்படி உற்பத்தி ஆகுதுன்னா, காலசக்தியினால உற்பத்தி ஆயிருக்கு. காலம் சக்தி இல்ல, காலத்தினுடைய சக்தி, காலமே சக்தி, எப்படி வேணா எடுத்துக்கலாம். காலத்தினால உற்பத்தி ஆகிறது, சக்தினால உற்பத்தி ஆகிறது. மாயா சக்தின்னு நம்ம பொதுவா சொல்றோம். இங்க பகவான் கீதையில சொல்ற மாதிரி காலம்தான் எல்லாத்தையும் விழுங்கிட்டு இருக்குன்னு பார்த்தோம். அதுக்கு மகா கால்னு பரமேஸ்வரர் வந்து காலன்றதையும் பார்த்தோம். உற்பத்தியும் அதுல இருந்து தான் ஆறுது. காலம் அப்படிங்கிறது எல்லாத்தையும் உற்பத்தி பண்றது. ஸ்பேஸ் டைம் வந்து அப்சல்யூட் நம்ம சொல்றாங்கல்ல சயின்ஸ்ல, ரிலேட்டிவிட்டி தியரிக்கு முன்னாடி. இப்போ இதெல்லாம் மூலமாக இருக்கக்கூடியது காலசக்தி அப்படிங்கிற மாயா சக்தியை தான் இங்க சொல்றது. அதனாலதான் ரஜசத்துவ தமாம்சிச்ச ஜாதானி. திரிகுணாத்மிகா மாயா அதுக்கு ஆதாரமா இருக்கிறது ஏற்கனவே அகங்காரம்னு சொன்னோம். அந்த அகங்காரத்துக்கும் காரணமா இருக்கிற சக்தின்னு எடுத்துக்கலாம். அப்போ
அந்த பிரகிருத்தியினால ஆவிருதம் ஜெகத் சர்வம், அந்த பிரகிருத்தியினால காலசக்தியினால இந்த ஜெகத் வியாபிக்கப்பட்டிருக்கு. அப்போ அது பர்மனண்டா இருக்கான்னா நஸ்வரம், அழியக்கூடியதுதான். எதுன்னா இந்த நாமரூப ஜெகத்தா இருக்கக்கூடிய பிரகிருதியானது வித்தி ஏதத் சர்வ சித்தியா ஏவ கிருதகத்வா, இதெல்லாம் ஒரு சக்தியினால கிருதகம், எத் எத் கிருதகம் தத்தத் அனுதம் அப்படின்னு சொல்லுறது சாஸ்திரம். எது உற்பத்தி ஆகுதோ அது அழிவுக்கு உட்பட்டதுதான். இந்த சிருஷ்டியும் ஏதோ ஒரு சித்தினால தானே சிருஷ்டி ஆகிறது. அப்ப சிருஷ்டி ஆயிடுத்து சொன்னாலே அந்த சிருஷ்டி நஸ்வரம், அழிவுக்கு உட்பட்டதுதான். எதெல்லாம் நீ சிருஷ்டமா பாக்குறியோ அதெல்லாம் அழிவுக்கு உட்பட்டது. அப்ப மொத்தமா எல்லாம் அழிஞ்சு போயிடுமான்னா சொல்றார். அதுலயே பரிதிருஷ்யமானம் ஏதச்ச அனஸ்வரம் பரமார்த்ததா, பரமார்த்தமா இது எதுவுமே அழிவில்லாதது, சுரூபதா இது அழிவில்லாதது. ஆனா நீ பார்க்கிற விஷயங்கள் இருக்கே அந்த ரூபமாக அது அழிவுக்கு உட்பட்டது அப்படின்னு அர்த்தம். பரிதிருஷ்யமானம் ஏதச்ச அனஸ்வரம் பரமார்த்ததா நஸ்வரம் கிருதகத்வாத்து, அதனால பண்ணப்பட்டதாக இருப்பதனால் நாமரூபங்கள் அழியக்கூடியவை, சொரூபம் அழிவற்றது அப்படின்னு சொல்றார். திருஷ்டம் அதனால அழிவுக்கு உட்பட்டதுங்கிறத பரமேஸ்வரன் சொல்றார் விக்னேஸ்வரர்கிட்ட. அப்போ சூத்தர் சொல்றார், லோமச உவாச்ச யாவதே கணேஷ சம்யுக்தோ பாஷமான சதாசிவः லிங்கரூபி விஸ்வரூபா பிராதுர்பூதா சதாசிவாத் शिवरूपा जगद्योनिः कार्यकारणरूपिणी लिंगरूपी स भगवान् निमग्नस्तक्षणादभूत् एका स्थिता पराशक्तिः ब्रह्मविद्यात्मलक्षणा गणेशो विस्मयाविष्टो हि अवलोकनतत्परः. லோமசர் சொல்றார், இப்படி கணேசர் பரமேஸ்வரனோட பேசிட்டு இருக்கும் பொழுது அங்க என்ன நடக்கிறதான்னா, லிங்க ரூபியாக இருக்கிற, லிங்கரூபினா விஸ்வரூபா, லிங்கரூபி விஸ்வரூபா, அதிலிருந்து சதாசிவாது என்ன விஸ்வரூபா சதாசிவாது லிங்கரூபி சிவரூபா ஜெகத்யோனிஹி காரியகாரண ரூபிணி பிரபூதா. அதே மாதிரி சர்வ வியாபியா இருக்கக்கூடிய சிவரூபா பராசக்தியானவள், சிவான்னு பேர் அம்பாளுக்கு. ஜெகத்யோனிஹி யோனியாக இருக்கிறவள். லிங்கம்ங்கிறது ஈஸ்வரன், அது புருஷ தத்துவம். யோனிங்கிறது ஸ்திரீ தத்துவம், பிரகிருதி. அம்பாள் பிரகிருதி தத்துவம். அதனால யோனிஹி அப்படிங்கிற வார்த்தைனால சொல்லப்படுறது. யோனிஹி ஜெகத்யோ, எதிலிருந்து வெளிவருகிறதோன்னு அர்த்தம். ஜெகத்யோனிஹி, அந்த பிரகிருதியில் இருந்துதான் ஜெகத் உற்பத்தி ஆறுது. அம்பாள் வராளாம். அப்போ காரிய காரண ரூபிணி, காரிய ஜெகத்துக்கு காரணமாக இருக்கக்கூடியது அம்பாள். அதான் மாயான்னு சொல்றோம், திரிகுணாத்மிக மாயா. அம்பாள் சதாசிவாது பிராதுர்பூதா, சிவஜாயே, ஈஸ்வரன்டேந்துதான் மாயை உற்பத்தி ஆகுது, தனி தத்துவம் கிடையாது மாயைங்கிறது. அதனால சிவரூபா ஜெகத்யோனிஹி காரிய காரண ரூபிணி, காரிய காரணமாக இருக்கக்கூடிய அம்பாள் உற்பத்தி ஆறத விக்னேஸ்வரர் பார்க்கிறார். எல்லாமே விக்னேஸ்வரர் சாட்சியாக இருக்கார். அம்பாளுடைய உற்பத்தியையே விக்னேஸ்வரர் பார்க்கிறாருன்னு இங்க. கணேச சம்யுக்தோ பாஷமான சதாசிவா. அப்போ சிருஷ்டிக்கு முன்னாடி ரெண்டு பேர் இருக்கா. யாராருன்னா ஈஸ்வரனும் கணேசனும் இருக்கார். முழு முதற் கடவுள்னு அதனாலதான் சொல்றோம் பிள்ளையார். ஏன்றதும் இன்னும் வரப்போறது இப்போ. ஏன்னா அவரே பாக்குறாராம், இங்க அம்பாள் உற்பத்தியாரத பாக்குறார். லிங்கரூபி விஸ்வரூபா பிராதுர்பூதா சதாசிவாத் சிவரூபா ஜெகத்யோனிஹி காரிய காரண ரூபிணி. இப்ப அம்பாள் உற்பத்தி யாரா? சிவரூபா. சிவரூபா அதுவும் ஒரே சிவரூபமாகவே இருக்கக்கூடிய அம்பாளானவள் மங்கள ரூபம்னு அர்த்தம். சிவனா இங்க ஜெகத்காரணமாக இருக்கக்கூடிய பராசக்தி பிரகிருதியான அம்பாள் உற்பத்தி யாரா? லிங்கரூபி ச பகவான் நிமக்னஹா தக்ஷணாதபூத். அப்போ லிங்கரூபியா இருக்கக்கூடிய ஈஸ்வரன் அந்த சக்தியை வியாபிக்கிறானா. தக்ஷணாத் நிமக்னஹா, உள்ள நுழைஞ்சான். தத் சிருஷ்ட்வா ததேவானுப்ராவிஷதே ததனுப்ரவிஷ்ய சச்சத்யச்சா பவத் அப்படின்னு உபனிஷத் வாக்கியம்.
எது சிருஷ்டி பண்ணுதோ அதுதான் சர்வத்தையும் சிருஷ்டிக்குள்ள வந்து நுழைஞ்சுது. தத் சிருஷ்டுவா ததேவ அனுப்பிராவிசத்து. அதுதான் இங்க புராணம் காண்பிக்கிறது. லிங்க ரூபி ச பகவான் நிமக்னஹா. நிமக்னஹான்னா உள்ள நுழைஞ்சார்னு அர்த்தம். அதுக்குள்ள திளைத்தார், அதான் மக்னம். நிமக்னா சிருஷ்டுவா அனுப்பிராவிசத்து. பிரகிருதிக்குள்ள புருஷனாகிய பிரம்மவஸ்துவானது புகுந்தது. தஸ்மின் கர்ப்பம் ததாம்யம்ன்றார் இல்லையோ கீதையில. பகவான் வந்து இந்த பிரகிருதியில கர்ப்பம் கொடுக்கறது நான் தான். ஆனா என்ன அர்த்தம்? சைதன்யாத்மகமாக பிரகிருதியை வியாபிக்கிறார்னு அர்த்தம். லிங்க ரூபி ச பகவான் நிமக்னஹா தக்ஷணா அதபூத். தக்ஷணாதேவ சிருஷ்டியான அந்த க்ஷணத்திலேயே வியாபிச்சும் இருக்கார். வியாபித்து இருக்காருன்னா அதுவாகவே இவர் இருக்காருன்னு அர்த்தம். ஆனா சிருஷ்டிக்கு இப்ப சிருஷ்டியினுடைய தத்துவத்திலேருந்து பார்க்கும் பொழுது அம்பாள் பிரகிருதி ஏகாஸ்திதா பராசக்தி பிரம்ம வித்யாத்மலக்ஷணா. அம்பாள் வந்து ரெண்டாவும் இருக்கா. என்ன? மாயாவாவும் இருக்கா பராசக்தி ஜெகத்காரணமாக. அதே சமயத்துல இதெல்லாம் ரிசால்வ் ஆகி சுரூபமா மாறுறதுக்கு என்ன தேவை? பிரம்ம வித்யா தேவை. அந்த பிரம்ம வித்யாவும் அம்பாள் தான். எந்த ஒரு சுரூபம் ஜெகத்தை காண்பிக்கிறதோ அந்த சுரூபம் தான் ஜெகத்தை நிவாரணம் பண்ணவும் பண்றது. இது ரெண்டுமே மாயா காரியம் தான். பிரம்ம வித்யை வந்து பிரம்மத்தினுடைய காரியம் கிடையாது. பிரம்ம வித்யையும் மாயா காரியம் தான், அவித்யையும் மாயா காரியம் தான், ஞானமும் மாயை தான். எல்லாமே மித்யாபூதமாக தான் இருக்கு. சத்தியமான அப்ப பிரம்ம வித்யனா சத்தியமானா பிரம்மன் சத்தியம். அந்த வித்யை ஏன் தேவை? அஜ்ஞானம் இருக்கிறதுனால வித்யை தேவை. அஜ்ஞானம் மித்யாபூதமாக தானே இருக்கு. அப்போ வித்யையும் அதோட ஈக்குவல் ரியாலிட்டி தான். இந்த ரெண்டு லெவல் ஆஃப் ரியாலிட்டி எப்பவுமே நம்ம புரிஞ்சுக்கணும். ஸ்வரூபம் வந்து untouched by any of these things. அதனால அம்பாள் ஏகாஸ்திதா பராசக்தி பிரம்ம வித்யாத்மலக்ஷணா. அம்பாளுக்கே பிரம்ம வித்யாம்பிகைன்னு பேரு. திருவெண்காட்டுல அம்பாள் பிரம்ம வித்யாம்பிகா. அம்பாளே வந்து சாட்சாத் பிரம்ம வித்யை தான். அதே அம்பாள் தான் மாயா சக்தி. எல்லாம் அம்பாள். கணேஷோ விஸ்மயா விஷ்டோ ஹி அவலோகன தத்பரஹ. ஆச்சரியமா பாக்குறாராம் என்ன நடக்கிறது இங்க அப்படின்னு. சிருஷ்டி தத்துவத்தை விக்னேஸ்வரர் பாக்குறார். ரிஷயவூச்சுஹு, ரிஷிகள்லாம் கேட்கிறாளாம் இது என்ன பிருத்தக்கா பிள்ளையார் பாக்குறான்னு என்னன்னு கேள்வி கேட்கிறாவாள்லாம். பிரகிருதி அந்தர்கதம் சர்வம் ஜெகதே தச்சராஜரம் கணேசஸ்ய பிருத்தக்த்வம் ச கதம் ஜாதம் ததுச்யதாம். இந்த உலகம் முழுக்க பிரகிருதிக்குள்ள இருக்கக்கூடியது அப்படிங்கிற பொழுது பிள்ளையார் மட்டும் தனியா எப்படி உற்பத்தி ஆனார்னு சொல்றேல. பிரகிருதிக்கு உட்பட்டு தானே பிள்ளையார் உற்பத்தி ஆயிருக்கணும். அந்த கணபதியினுடைய தத்துவம் என்ன அப்படின்னு கேட்கவும் லோமசர் சொல்றார். சூதர் சாட்சாத் பிரகிருத்யாக சம்பூதோ கணேசோ பகவான் நபூத் யதாரூப சிவஹ சாட்சாத் தத்ரூபோ ஹி கணேஸ்வரஹ. முதல்ல பிரகிருதியிலிருந்து தான் உற்பத்தி ஆனார் அப்படின்னு முதல்ல ஆரம்பிக்கிறார். சாட்சாத் பிரகிருதியா சம்பூதா கணேசா. ஆனா எப்படி இருக்காராம் பாக்குறதுக்கு? யதா ரூப சிவஹா சாட்சாத் தத்ரூபோ ஹி கணேஸ்வரஹா. சிவன் மாதிரியே இருக்கார். God created the world human as his replica ன்னு கிறிஸ்டியானிட்டியில சொல்றாங்கல்ல. அந்த மாதிரி இங்க பரமேஸ்வரன் மாதிரியே விக்னேஸ்வரர் உற்பத்தியார். தத்துவம் என்னங்கிறத நம்ம இந்த இது முடியும் போது பார்ப்போம். ஆனா பிரகிருதினால வந்து அஜ்ஞானத்தோட இருக்காராம். சிவேன சக சங்கிராமோஹி அபூத்தஸ்ய மகாத்மனஹ அஜ்ஞானாத் பிராகிருதோ பூத்வா பகுகாலம் நிரந்தரம். பல காலம் அஜ்ஞானத்தினால பிராகிருதமாக இருந்துட்டு சண்டை போட்டுட்டே இருக்காராம் பரமேஸ்வரனோட. சிவேன சக சங்கிராமஹா அபூத் மகாத்மா. அந்த பிரகிருதினால உற்பத்தியானவர் சிவன மாதிரியே இருக்கிற ஸ்வரூபம். அப்ப வந்து விக்னேஸ்வரருக்கு வானர ஆனனம் கிடையாது, கஜானனம் கிடையாது, வாரண ஆனனம், வானரம். அப்போ அந்த சமயத்துல அஜ்ஞான பிராகிருதனாக இருந்துட்டு பல காலம் ஈஸ்வரனோட யுத்தம் பண்றார் அப்படின்னு சொல்றது. ஜீவாத்மா எப்படி அஜ்ஞானத்தினோட ஜென்மா 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 ஜென்மாவா பகுகாலம் எடுத்துட்டே இருக்கோ அந்த மாதிரி இவர் பண்றார். தஸ்ய திருஷ்ட்வா ஹி அஜேயத்வம் கஜாரூடஸ்ய தத்ததா.
பிள்ளையார் விக்னேஸ்வரர் யானை மேல உட்கார்ந்துட்டு சண்டை போடுறாராம். யானை மேல உட்கார்ந்துட்டு இருக்கிற வரைக்கும் அவரை ஜெயிக்க முடியாது அப்படின்னு பாக்குறாராம் பரமேஸ்வரன். அதாவது பிரம்ம வஸ்துவ சாட்சாத்காரம் பண்றதுக்கு தடங்கலாக எது இருக்குன்னா இந்த கர்வம் தான். யானை மேல தமஸ், யானை எருமை இதெல்லாம் தமஸ குறிக்கிறது, இருட்டு, கருப்பா இருக்கும், மந்தமாவும் இருக்கும் இல்லையோ எருமை, அதான் தமஸ். அதே சமயத்துல யானையினுடைய தலை மஸ்தக இருக்கே அது வந்து ஞானத்தையும் குறிக்கிறது. அதனால இந்த யானை மேல இருக்கிற வரைக்கும் இந்த அஜ்ஞானம் போகாது. அப்படிங்கிறதுனால திரிகுணாத்மகமான சூலத்தினால யானையை வந்து சாச்சாராம், அந்த ஜீவனையும் சாச்சாராம் பரமேஸ்வரன். திரிசூலேன அகனத் சம்புஹு சகஜம் தம் ஆபதயது. அதனால திரிசூலத்தினால பரமேஸ்வரன் அதை குத்த அந்த யானையும் அந்த புத்திரனாகிய கணேசனும் கீழே விழுந்தா, இறந்து போனாலாம் ரெண்டு பேரும். அப்போ அம்பாள் பிரார்த்தனை பண்றா, ததாஸ்துதோ மகாதேவ பரசக்தியா பரந்தப பரசக்தி முவாஜேதம் வரம் வரய சோபனே. அதனால அம்பாள் பிரார்த்தனை பண்றா, பிரார்த்தனையினால பரமேஸ்வரன் வரங்கேளுன்னு சொல்றார். அதனால எல்லாமே பிரார்த்தனை முக்கியம், சும்மா அம்பாள் கேட்டான்னு சொல்லல. ததா ஸ்துதோ மகாதேவா, பகவான ஸ்தோத்திரம் பண்ணான்னா அது ஒரு கர்மா. எப்பவுமே பிரார்த்தனைங்கிறது ஒரு கர்மா, ஸ்தோத்திரம் பண்றதுங்கிறது ஒரு கர்மா, அதுக்குதான் பலன் உண்டு. அதனால அம்பாளே கூட தனக்கு ஒரு விஷயம் வேணுங்கிற பொழுது பிரார்த்தனை தான் பண்றா, அது காண்பிச்சு கொடுக்கறது நமக்கு புராணம். ததாவிருத்தோ மகாதேவோ வரேண பரமேணஹி யோயம் त्वया हतो देव मम पुत्रो न संशयः त्वां न जानात्ययं मूढः प्रकृति अंश समुद्भवः तस्मात् पुत्रं जीवये मम तुष्ट्यर्थमेव च. அம்பாள் கேட்கிறாளாம், இந்த நீ யாரை கொன்னேளோ அது உன் புத்திரன் தான், உன் புத்திரன் தான் அது. ஆனா உன் ஸ்வரூபத்தை அவன் தெரிஞ்சிக்கல, ஏன்னா பிரகிருதி அம்சமாக இருக்கிறதுனால தெரிஞ்சிக்கல. தாத்பரியம் என்ன? பிரம்மஸ்வரூபத்தினுடைய அம்சமாக தான் சிதாபாசம்ன்ற ஜீவத்துவம் கிடைக்கிறது. சிதாபாசம்ங்கிறது என்னன்னா அந்த சித்தே தான் சிதாபாசமாக இருக்கு. சிதாபாசம்ங்கிற வார்த்தை சில பேர் தெரியாது, வேதாந்தம் கேட்காதவர்களுக்கு. ரிஃப்ளெக்ஷன் அர்த்தம், ரிஃப்ளெக்டிவ் கான்சியஸ்னஸ். எந்த இடத்துல இந்த ஜீவனுக்குள்ள இருக்கிறதோ அதே சைதன்யம் தான், பரபிரம்மமா இருக்கிறது ஒரே சைதன்யம் தான். அப்ப ஜீவனா இருக்கிற சைதன்யம் தான் சுரூபதா பரபிரம்மம். ஆனா இது வந்து அகங்காரத்துக்குள்ள இருந்துட்டு பலவிதமான உலகத்தை பாக்குறதே. அப்ப இதுவும் அதுவும் ஒன்னா அப்படின்னு கேட்கும் பொழுது அந்த பிரகிருதி அம்சம் இருக்கோ இல்லையோ, அதுல அந்த பிரகிருதி அம்சம் சேர்ந்து இருக்கிறதுனால இதை சித் ஆபாசம்னு சொல்றது. பிரகிருதி அம்சம் இருக்கும் பொழுது ஞானம் இல்லாததுனால சொரூபமே பரபிரம்மன் தான் அப்படிங்கிறது இந்த ஜீவனுக்கு புலப்படலை. அதுதான் இங்க அம்பாள் சொல்றா, துவாம்ன ஜானாதி அயம் மூடஹா பிரகிருதி அம்ச சமுத்பவஹா. பிரகிருதி அம்சத்தினோட பிறந்திருக்கக்கூடிய இந்த புத்திரன் உன்னுடைய சொரூபத்தை தெரிஞ்சுக்கல, பிரம்ம ஞானம் இல்லாம இருக்குது. அத வந்து அதனாலதான் யுத்தம் பண்ணிட்டு இருக்கு ரொம்ப நாளா. ஒரே சண்டை தான் ஞானத்தை. அதாவது எல்லா ஜீவன்களும் ஆத்மாவை நோக்கிதான் போயிட்டு இருக்கு. மலையில இருந்து கிளம்பின எல்லா தண்ணியும் சமுத்திரத்தை நோக்கி தானே போகிறது, ஓடிட்டு இருக்கு. இந்த மாதிரி எல்லாமே ஆகாஷாத் பத்தம் தோயம் யதாகச்சதி சாகரம்னு எல்லா தோயமும் ஜலமும் சாகரத்தை நோக்கி போற மாதிரி எல்லா ஆத்மாக்களும் பிரம்மத்தை நோக்கி தான் ஓடிட்டு இருக்கு. அது அது அந்த பிரம்மத்தை அடையறதுக்கு இப்படி கிடைக்குமா அப்படி கிடைக்குமா, பூர்ணத்துவத்தை அடையறத நம்ம இந்த சுகம் அந்த சுகம் எது வழியாக போய் இதை சேர முடியும்னு பாக்குறது. அந்த மாதிரி பல ஆண்டு யுத்தம் பண்றதா இங்க. அஜ்ஞானாத் பிராகிருதோ பூத்வா பகுகாலம் நிரந்தரம் சங்கிராமஹா அபூத். பல நாள் சண்டை நடந்துட்டே இருக்கான் பகுகாலம். அப்போ இத அந்த அகங்காரத்தை அடிக்கிறார் பகவான். எப்படி அடிக்கிறார்னா, கஜாரூடஸ்ய தத்ததா திரிசூலேன அகனத்து சம்புகு சகஜம். கஜத்தோட சேர்ந்து யானையோடு சேர்ந்து கீழே விழறாராம் அவர். அதனால அம்பாள் வந்து ஜீவன் இப்ப எப்படி எனக்கு வேணுமே இந்த புத்திரன்,
இப்ப இந்த மாதிரி அந்தனா இருக்கிறதா வேண்டாம், ஞானியாக ஏற்படுத்துன்னு கேட்கிறதா அம்பாள். டைரக்டா இல்ல, அதான் அர்த்தம் அதுக்கு. அப்போ பகவான் பிரஹஸ்ய பகவான் ருத்ரோ மாயா புத்திரம் அஜீவயது சிந்துர வதனே நைவ முகே சமயோஜயது. சிந்துரம்னா யானைன்னு அர்த்தம். சிந்துரம்னா சிந்துரப்பட்ட அந்த நார்த் இந்தியாலாம் தடவர சாஃப்ரானுக்கும் சிந்துரம்னு பேரு. சிந்துரம்ங்கிறது யானை. யானையினுடைய முகத்தை பொறுத்துறாராம் ரகசிய பகவான் ருத்ரஹா. சிரிச்சுட்டே மாயாபுத்திரனை திருப்பி எழுப்புறார். ஆனா இந்த தடவை மனுஷ முகம் இல்லாம யானையினுடைய முகத்தோட சிந்துர வதனேனைவ முகே. ஏன் 2 தலையும் தான் இருக்கு. ஏன்னா ஒரு விதமா கதை சொல்றா, அந்த தலை இல்ல, அதுக்கு பதிலா இந்த தலை தான் கிடைச்சது. 2மே அங்கதானே இருக்கு தலை. ஆனா யானை தலையை வைக்கிறார். ஏன்னா அது ஓம்காரம். இன்ஃபேக்ட் சாட்சாத் தத்துவமசி அப்படின்னு தொமேவ பிரத்யக்ஷம் தத்துவமசின்னு சொல்றது பிள்ளையார். அதாவது அந்த தலை வந்து ஞானத்தை குறிக்கிறது, மகா வாக்கியத்தை குறிக்கிறது. ஞானம் வந்த உடனே இந்த பிராகிருத தேகமானது ஈஸ்வர சமம் ஆயிடுது. சிந்துர வதனேனைவ முகேஜ சமயோஜயத் ததா கஜானனோ ஜாதா பிரசாதாத் சங்கரஸ்ய. அப்படி தோன்றினவர் தான் கஜானனாகிய பிள்ளையார். ஏற்கனவே வந்தது வெறும் பிராகிருதம் தான். அது வந்து சிவசம்பந்தம் ஃபுல்லா இல்லாம பிறந்தது அப்படின்னு அர்த்தம். ஏன்னா பகவானுக்கே தெரியாம இருக்கு. பிராகிருதத்தாக பிறந்ததுதான் முதல்ல. இப்போ இருக்குது பகவான சங்கர பிரசாதேன ஜாதகா கஜானனா. இப்பதான் பிள்ளையார் தோன்றினார். மாயா புத்ரோபி நிர்மாயோ ஞானவான் சம்பபூவஹா. மாயாபுத்திரனாகவே இருந்தாலும் நிர்மாய ஞானவான். அப்போ ஜீவனாக இருந்தாலும் ஞானத்தோடு இருக்கும் பொழுது அது ஈஸ்வரன். அதுதான் அடுத்த 2 லைன்ல சொல்றது. ஆத்ம ஜானாமிருதேனைவ நித்ய திருப்தோ நிராமயா சமாதி சம்ஸ்திதோ ரௌத்ரஹா கால காலாந்தகோ பவத். முதல் ஞானி. இன்ஃபேக்ட் அம்பாளுக்கு முன்னாடி உற்பத்தி ஆனார்னே வந்து ஆத்ம ஜானாமிருதேனைவ நித்திய திருப்தோ நிராமயா. ஆத்ம ஜான அமிர்தத்தோடு நித்திய திருப்தனாக நிராமயா களங்கமில்லாத ஸ்வரூபமாக பூர்ணமாக இருக்கு. அதனாலதான் கையில பூர்ணத்தை வச்சுட்டு இருக்கார், மோதகத்தை. மோதகம்னா, மோதகம்ன்ற வார்த்தையே மோதம்னா சந்தோஷம்னு அர்த்தம். மோதகம்னா நித்திய திருப்தியை கொடுக்கக்கூடியது. அது எதனாலன்னா உள்ள பூர்ணம் இருக்கு. பூர்ணம்னா சர்வவியாபியாக இருக்கிற பிரம்மம் இருக்கிறதுனால ஆனந்தத்தை கொடுக்கிறது. அந்த பூர்ணம் வந்து மோதத்தை கொடுக்குது. அதை ஏந்தி இருக்கார் விக்னேஸ்வரர். ஆத்ம ஜானாமிருதேனைவ நித்திய திருப்தா நிராமை. ஆத்ம ஜானாமிருதம் பகவான் இருக்கு, நமக்கும் கொடுக்கிறார் விக்னேஸ்வரர். சமாதி சம்ஸ்திதா, எப்பவும் சமாதியிலேயே இருக்கக்கூடிய. அதனால காலகாலாந்தகோ அபவது. காலகாலனா ஆகிறார், காலாந்தகனாக ஆகிறார், காலத்தை கடந்தவராக ஆகிறார் அர்த்தம். அது மட்டும் இல்ல, யோக தண்டார்த்தம் உட்பாட்டிய ஸ்வகீயம் தசனம் மகத் கரே கிருஹ்ய கணாத்யக்ஷா சப்த பிரம்மாதி வர்த்ததே. கையில யோக தண்டத்தை வச்சுருக்காராம். எப்படின்னா ஸ்வகீயம் தசனம் மகத். தன்னுடைய தந்தத்தை, பெரிய தந்தத்தை உடைச்சு வச்சுக்கிறார். தர்ம ரூபம். தன்னுடைய தானே தர்மம். பரமேஸ்வரனே தர்மம் தானே. தர்மத்தினாலதானே இயக்கிறது உலகம். அதனாலதான் யோக தண்டார்த்தம் உட்பாட்டிய ஸ்வகீயம் தசனம் கரே கிருஷ்ய. கையில வச்சுட்டு கணாத்யக்ஷா சப்த பிரம்மாதி வர்த்ததே. சப்த பிரம்மன்றது வேதம். வேதத்துல சொல்லி இருக்கிற சாமானிய கர்ம விஷயங்களை தாண்டி வேதாதீதமான சுரூபமாக இருக்கார். அது மட்டும் இல்ல, ரித்தி சித்தி துவயேனைவ ஏகத்வேன விராஜிதா. ரித்தி சித்தி, என்ன சித்தினா அக்கம்ப்ளிஷ்மெண்ட். ரித்திங்கிறது வந்து சர்வ என்ன சொல்றது, ஐஸ்வர்யவான், ப்ராஸ்பெரிட்டி. ஏன்னா சர்வமாக இருக்கிறவர் சகுணமாக இருக்கும் பொழுது ப்ராஸ்பெரிட்டி முழுக்க ஈஸ்வரனுடையதுதான். சித்திகள் முழுக்க ஈஸ்வரனுடையதுதான், விக்னேஸ்வரன் தான். ரித்தி சித்தி துவயானே, ரித்தின்னு ஒரு பண்டாட்டி, சித்தின்னு ஒரு பண்டாட்டின்னு நம்ம வந்து அது ஒரு கல்பனையாக சித்தி புத்தின்னு வேற சொல்றவா உண்டு.
விக்னேஸ்வரருக்கு ஆக்சுவலி அவர் பிரம்மச்சாரி கிடையாது. இதெல்லாம் அது ஒரு பௌராணிகம் தானே. ரித்தி சித்தி துவயேனைவ ஏகத்வேன விராஜிதா. அதனால ரெண்டுமே விக்னேஸ்வரர்னால கிடைக்கிறது. ப்ராஸ்பரிட்டியும் கிடைக்கிறது, சித்தியும் கிடைக்கிறது. ஏதே கணாश्च விக்னாश्च ये चान्ये अभ्यधिका भुवि तेषामपि पतिर्जातः कृतः असौ शम्भुना तदा. அதனால என்னென்ன விக்னங்கள்லாம் இருக்கோ அது அந்த தன்னுடைய அவர்களுக்கெல்லாம் பதி, கணங்களுக்கு பதி ஆக இருந்து பரமேஸ்வரனுடைய அனுகிரகத்தினால விக்னேஸ்வரர் வந்து விக்ன நிவாரணம் பண்றார். தஸ்மாத் விலோகயாமாச பிரகிருதிம் விஸ்வரூபிணீம் பிருதக் ஸ்தித்வா அக்ரதோ ஜானான் லிங்க பிரகிருதிமேவ ச ததர்ஷ விமலம் லிங்கம் பிரகிருதிஸ்த்வம் ஸ்வபாவதா. அந்த விக்னேஸ்வரர் என்ன பண்றாரான்னா தேஷாம் அபி பதிஹி ஜாதஹா கிருதஹா அசௌ சம்புனா ததா. அப்ப என்ன பார்க்கிறார் அவர்? விலோகயாமாச. விலோகயாமாசனா பார்த்தாராம். எதை பார்த்தார்? பிரகிருதிம் விஸ்வரூபிணீம், பிரகிருத்திய தனியாக விஸ்வரூபமாக பரவி இருக்கிற பிரகிருத்திய பிருதக் ஸ்தித்வா, தனி நின்று பார்க்கிறாராம். ஒரு ஞானியால அதை எப்படி பார்க்க முடியும் அப்படிங்கறத இங்க பிள்ளையார் வந்து காமிச்சு கொடுக்கிறார். பிரகிருத்திய தனியாகவும் லிங்கத்தை தனியாகவும் பார்க்கிறாராம் பிள்ளையார். பிருதக் ஸ்தித்வா அக்ரதோ ஜானாத் லிங்கம் பிரகிருதிமேவச்ச ததர்ஷ. லிங்கத்தை தனியா பார்க்கிறார், பிரகிருத்திய தனியா பார்க்கிறார். விமலம் லிங்கம் பிரகிருதிஸ்தம் சுபாவதா. மலமில்லாத களங்கமில்லாத லிங்கம் பிரகிருதியில் இருப்பதை பார்க்கிறார். விலோகயாமாச பிரகிருதிம் விஸ்வரூபிணீம், விஸ்வரூபியா இருக்கக்கூடிய பிரகிருத்தியையும் அதுக்கு அப்பாற்பட்டு நிற்கக்கூடிய லிங்கஸ்வரூபம். லிங்கம்னா பரபிரம்மஸ்வரூபம். லயனாத் லிங்கம் பார்த்தோம். ததர்ஷ விமலம் லிங்கம், மலமில்லாமல் சுத்த ஸ்பட்டிக சங்காசம் சுத்த சைதன்யமாக லிங்கமும் பிரகிருதியும் இருக்கிறத தனித்தனியா பார்க்கிறாராம். ஆத்மானம் ச கணை சார்த்தம் ததைவ ச ஜகத்ரயம் லீனம் லிங்கே சமஸ்தம் தத் ஹேரம்போ ஞானவானபி விமோஹ ச புனः சஞ்ஞாம் பிரதிலப்ய பிரயத்னதः. அது மட்டும் இல்லாம ஆத்மானம் ச கணைஹி சார்த்தம் ஜகத்ரயம் லீனம் லிங்கே, தானும் இந்த கணங்களோடு கூட அதே மாதிரி இந்த மூன்று உலகமும் லிங்கத்தில் லயம் அடைவதை பார்த்தார். வந்திருக்காங்க ஒரு நிமிஷம். அதையும் பார்க்கிறார் விக்னேஸ்வரர். முமோகஜ புனः ஆத்மானம் ச கணை சார்த்தம் ததைவ ச ஜகத்ரயம் லீனம் லிங்கே சமஸ்தம். அதனால தானும் சரி தன்னுடைய கணங்களும் சரி மூன்று லோகமும் லிங்கத்தில் லயமாறத அவர் பார்க்கிறாராம். ஹேரம்போ ஞானவானபி முமோகஜ புனகா. அதை பார்த்து அவரே மோகத்தை மயங்கிறார். முமோகனா மயங்கி விழறாராம். அப்படி இத்தனையும் இந்த சுரூபத்துல லயமாறுது. திருப்பி பிரதிலப்ய பிரயத்னதா, திருப்பி முயற்சி பண்ணி தன்னை எழுப்பிட்டு பார்க்கிறார். நநாம சிரசா தாபியாம் ஈஷாபியாம் ச கணேஸ்வர ததா ததர்ஷ தத்ரைவ லோக சம்ஹார காரகம் பிரம்மாணம் செய்வ ருத்ரஞ்ச விஷ்ணுஞ் செய்வ சதாசிவம். அதனால அந்த சுரூபத்துல அந்த அம்பாளுக்குள்ளயும் ஈஸ்வரனுக்குள்ளயும் மும்மூர்த்திகளையும் பார்க்கிறார். பிரம்மாணம் ருத்ரம் விஷ்ணு. அதே மாதிரி சதாசிவஸ்வரூபம் லோகசம்ஹார காரகனாக இருக்கக்கூடிய ஈஸ்வர ஸ்வரூபத்தையும் அதுல பார்க்கிறார். அது அப்புறம் என்ன பார்க்கிறார்னா ததர்ஷ பிரேத துல்யானி லிங்க சக்தியாத்மகானி ச பிரம்மாண்ட கோலகான்யேவ கோட்டிஷப் பரமானுவத் லீயந்தே ச விலீயந்தே மகேஷே லிங்கரூபிணி. பிரேத துல்லியமாக இருக்கான். பிரேதம் மாதிரி சின்மயமாக இருக்கிறது. ஏன்னா தானும் பேரு. அப்படி இருக்கிற அந்த லிங்கம் சக்தியோடும் இருக்கான். ரெண்டுமாகவும் பார்க்கிறார். அந்த சக்தி எப்படி இருக்குன்னா பிரம்மாண்ட கோலகங்கள் இருக்கு. இந்த அத்தனை யூனிவர்ஸ் கேலக்சிஸ் எல்லாம் கோட்டிக்கணக்கான பரமாணுக்களாக இருக்கான். பிரம்மாண்ட கோலகானியேவ கோட்டிஷ பரமாணுவது.
எல்லாமே மைக்ரோ ஆர்கன்ஸ் அட்டாமிக் ஃபோர்ஸஸா உலகம் முழுக்க வியாபிச்சிருக்குன்னு எத்தனை வருஷம் முன்னாடி எழுதப்பட்டதோ இந்த புராணம் சொல்றது. பிரம்மாண்ட கோலகானி ஏவ கோடிஷ பரமாணுவது, கோடிக்கணக்கான பரமாணுக்கள், பார்ட்டிகிள்னு சொல்றோம் இல்லையா, இப்போ சயின்டிஸ்ட் சொல்றானே அந்த மாதிரி இருக்கான். அது லீயந்தேச்ச விலீயந்தே மகேஷே லிங்க ரூபிணி. அந்த பார்ட்டிகிள்ஸ் வந்து இதுல வந்து ரிசால்வ் ஆகிறதாம். அப்சர்வர் ரிசால்வ் பண்றான்னு சொல்ற மாதிரி இந்த சொரூபத்துல லயத்தை அடையிறது. இத்தனை அட்டாமிக் ஃபோர்ஸஸும் லீயந்தேச்ச விலீயந்தே மகேஷே லிங்க ரூபிணி. அது மட்டும் இல்ல, பிரகிருதி அந்தர்கதம் லிங்கம் லிங்கஸ்ய அந்தர்கதம் சக்தியா லிங்கஞ்ச சஞ்சன்னம் ததா சர்வம் திருஷ்யதே லிங்கேன சக்தி சஞ்சன்னா பரஸ்பரம் அவர்த்ததா. லிங்கத்துக்குள்ள இந்த பிரகிருதி லயம் அடையறதாம். லிங்கத்துக்குள்ள பிரகிருதி இருக்கிறதாவும் பார்க்கிறார், பிரகிருதிக்குள்ள லிங்கம் இருக்கிறதையும் பார்க்கிறார். பிரகிருதி அந்தர்கதம் லிங்கம் லிங்கஸ்ய அந்தர்கதஞ்ச சா. அதனால ரெண்டும் ஒண்ணுதான் அர்த்தம். இதுல அது இருக்கு, அதுல எதுன்னா என்ன அர்த்தம்னா ஒன்னாவே இருக்கு. பார்க்கும்பொழுது பிரகிருதியா தெரியறது, பார்த்தா பிரகிருதிக்குள்ள பிரம்மஸ்வரூபம் இருக்கிறத பாக்குறாங்க. லிங்கம்னா பிரம்மன் தான், நம்ம ஏற்கனவே பார்த்துட்டோம். பிரம்மத்தினால பிரகிருதி வியாபிக்கப்பட்டிருக்கு, பிரகிருத்தியால பிரம்மம் வியாபிக்கப்பட்டிருக்குன்ற மாதிரியும் பாக்குறார். ரெண்டும் ஒன்னாவே தெரியறது. அதே மாதிரி சக்தியினால லிங்கம் சஞ்சன்னம், சக்தி வந்து லிங்கத்தை கவர் பண்ணிருக்கு. லிங்கேன சக்தி சஞ்சன்னா பரஸ்பரம் அவர்த்தத. அதனால சிவசக்தி ஒன்னாகவே இருக்கிறத பார்க்கிறார். சிவாபியாம் சம்ஸ்கிருதம் லோகம் ஜெகதேதச்ச சராச்சரம். சிவாபியாம்னா சிவசக்தியும் சேர்ந்துன்னு அர்த்தம். சிவாபியாம் அஸ்தோக திரிபுவன சிவாபியாம் ஹிருதிபுனர் பவாபியாம் ஆனந்த ஸ்புரத் அனுபவாபியாம் நதிரியம் அப்படின்னு சிவாபியாம்னு அந்த உமா மகேஸ்வர இது வந்து நான் சொன்னது சிவானந்த லஹரி. இதுல வந்து அந்த உமா மகேஸ்வர ஸ்தோத்திரம்னு இருக்கு, சங்கர பார்வதி பியாம். அந்த அது ஃபுல்லாவே அந்த பியாம் பியாம்னு வரும். ரெண்டு பேரையும் சேர்த்து சேர்த்து நமஸ்காரம் பண்றது. நம சிவாய நம சிவாயன்னு வருது அந்த மாதிரி. அதனால சிவாபியாம் சம்ஸ்கிருதம் லோகம், சிவஹா சிவா ரெண்டும் சேர்ந்தது சிவா. சிவாபியாம் பார்வதி பரமேஸ்வராளுக்குள்ள இந்த உலகமே வந்து அடங்கி இருக்கிறத பாக்குறாராம். சம்ஸ்கிருதம் லோகம் ஜெகதேத சராச்சரம். அப்போ கணேசோவாபி தஜ்ஞானம் ந பரேபி ததா விதன் ததா உவாச மகாதேஜா கணாத்யக்ஷோ கணைः சஹ சசக்திகம் ஸ்தூயமானஹ சக்தியா ச பரயா ததா. அந்த ஞான ஸ்வரூபமாக விக்னேஸ்வரர் இதை பார்க்கிறார். தஜ்ஞானம் ந பரேபி ததாவிதன், அவர் பார்த்த மாதிரி ஞானம் வேற யாருக்கும் இல்லையா, அப்படி அப்படி வந்து தனித்தனியாக பிரிச்சு பார்க்கிறார். அப்போ பகவானை பார்த்து பரமேஸ்வரனை பார்த்து ஸ்தோத்திரம் பண்றார். ஸ்தூயமானஹா சக்தியா ச பரயா ததா சசக்திகம். பார்வதி பரமேஸ்வரால பார்த்து பிள்ளையார் வந்து ஸ்தோத்திரம் பண்றாருன்னு ஒரு ஸ்தோத்திரம் வருது. கணேஷ உவாச்ச நமாமி தேவம் சக்தியான்விதம் ஞானரூபம் பிரசன்னம் ஞானாத்பரம் பரமம் ஜோதிரூபம் ரூபாத்பரம் பரமம் தத்துவரூபம் தத்வாத்பரம் பரமம் மங்களஞ்ச ஆனந்தாக்கியம் நிஷ்கலம் நிர்விஷாதம் தூமாத் பரமயோ வன்னிஹி தூமவத் பிரதிபாசதே பிரகிருதி அந்தர்கதஸ்த்வம் ஹி லக்ஷ்யசே ஞானசம்பவः பிரகிருதி அந்தர்கஸ்வம் ஹி மாயா வியக்திரிதீயசே ஏவம் விதஸ்த்வம் பகவன்னே ஸ்வமாயயா ஸ்ருஜஸ்யதோ லும்பசி பாசி விஸ்வம் அஸ்மாத் கராத் சர்வமிதம் பிரணஷ்டம் சப்ரம்ம விப்ரேந்திரயுதம் சச்சராச்சரம் ததா புராசீர் பகவான் மகேஷः த்ரைலோக்யநாதோசி சராச்சராத்மா குருஷ்வ சீக்கிரம் சகஜீவகோஷம் சராச்சரம் தத் சகலம் பிரதக்தம். இங்க ஸ்தோத்திரம் பண்ணி சீக்கிரம் சகஜீவ கோஷம் சராச்சரம், திருப்பியும் சீக்கிரம் உலகத்துக்கு உயிர் கொடுக்கணும்னு பிரார்த்தனை அதுலதான் முடிக்கிறார். அதுக்கு முன்னாடி பரமேஸ்வரனை ஸ்தோத்திரம் பண்றார். அந்த பிரார்த்தனா பலனாக தான் எல்லாம் நடக்கிறதுன்னு நம்ம பார்த்தோமே, அந்த மாதிரிதான் இருக்கும். பரமேஸ்வரன்ட்ட இவர் வைக்கிற கோரிக்கை குருஷ்வ சீக்கிரம் சகஜீவ கோஷம்,
சகலம் பிரதக்தம் சராச்சரம். ஏற்கனவே உன்னால இந்த காலகூட விஷத்தினால தகிக்கப்பட்டதாக இருக்கக்கூடிய இந்த சிருஷ்டியை திருப்பி உத்தாரணம் பண்ணணும், எழுப்பணும்னு பிரார்த்தனை பண்றார். அதுக்கு முன்னாடி ஸ்தோத்திரம் பண்றார். நமாமி தேவம் சக்தியான்விதம். பராசக்தியோடு இருக்கக்கூடிய ஈஸ்வரன் சக்தியான்விதம். வாமபாகத்துல இருக்காரு அம்பாள் வந்து பரமேஸ்வரனுடைய இடது பக்கம் இருக்கிறதுனால சிவவாம பாக நிலையாம் அப்படின்னு அம்பாள் வந்து இடது பக்கம் இருக்கவள். நமாமி தேவம் சக்தியான்விதம். அதனாலதான் அர்த்தநாரீஸ்வரர், மாத்ருபூதேஸ்வரர்னு பேர் இந்த ஊர்ல. இப்ப நான் திருச்சியில தானே இருக்கேன். மாத்ருபூதேஸ்வரர்னா தாய் மாணவ சுவாமி, அர்த்தநாரீஸ்வரர் தான் மாத்ருபூதேஸ்வரர். அம்பாளும் பரமேஸ்வரன் தான், பரமேஸ்வரனும் அம்பாள் தான். அதனால மாத்ருபூதம்னு பேர் இங்க, தாய் மாணவர். நமாமி தேவம் சக்தியா அன்விதம். அம்பாளோடு கூட இருக்கிற பரமேஸ்வரனுக்கு நமஸ்காரம். எப்படிப்பட்ட ஸ்வரூபம்னா ஞான ரூபம். ஞானமாக இருக்கிறது பரமேஸ்வரன் தான், ஞப்தி ஞானம். அதே சமயத்துல அம்பாள் பிரம்ம ஜானம் சொன்னமே, பிரம்ம வித்யை. பிரம்ம வித்யைங்கிற பொழுது அங்க விற்த்தியாக பிரம்ம வித்யாக இருக்கக்கூடிய ஒரு ஸ்வரூபம் அம்பாள். அதுவும் ஒரு ஞானம் தான், ஜானாதீதி ஞானம். அது இங்க ஞப்தி ஞான ஸ்வரூபமா இருக்கிறது பரமேஸ்வரன். அந்த ரெண்டு ஞானமும் சேர்ந்து சிவசக்தி ஞான ரூபம். அப்புறம் பிரசன்னம், சந்தோஷம் எப்பவுமே. ஏன்னா ஸ்வரூபம் பிரசன்ன ஸ்வரூபம் தானே, ஆனந்த ஸ்வரூபம் தானே. அதனாலதான் ஈஸ்வரன், எல்லா ஈஸ்வரனும் ஒரு புன்முருவலோட தான் இருப்பார். ஏன்னா பிரசன்ன ஸ்வரூபம், பரபிரம்மம் ஆனந்த ஸ்வரூபம்ங்கிறதுனால. அது மட்டும் இல்ல, ஞானாத்பரம், ஞானத்தையும் கடந்ததுன்னு அர்த்தம். விருத்தித்துவம் இல்லாத ஞானம். அஸ்தி, சன்மாத்திரத்துவம். சத்தா மட்டும் இருக்கும் பொழுது அது ஞானம்ன்றது கூட, அது எது அந்த சத்து அப்படின்னு தெரியறதுக்காக ஞானம்ன்ற பதத்தை உபயோகப்படுத்துறமே ஒழிய ஞானாத் பரம் தான் அது. அதனால பரமம் ஜோதி ரூபம் அப்படின்னு இங்க சொல்றாரு. ஜோதி ஸ்வரூபம், அருட்பெரும் ஜோதி. இந்த ஜோதிங்கிற நம்ம ஏற்கனவே பார்த்தோம்னு நினைக்கிறேன். ஜோதிங்கிற வார்த்தை வேதமே சொல்றதுதான். ஜோதிங்கிறது ஜோதிஷாம் அப்படி தஜ்ஜோதிஹி, சுப்பிரகாசமாக இருக்கிறதுனால ஜோதி ரூபம். அது மட்டும் இல்ல, ரூபாத் பரம், ரூபங்களை கடந்த ஸ்வரூபம். அடுத்த இதுல பார்ப்போம் விஸ்தாரமா. பரமம் தத்துவ ரூபம், தத்துவாத் பரம். அப்புறம் பரமம் மங்களம், பரம மங்கள ஸ்வரூபம், ஆனந்த ஸ்வரூபம். இப்படி எல்லாம் அதுக்கு ஒரு இது வேற சொல்றது இங்க. தூமாத் தூமாத் பரமயா வன்னிஹி, பிள்ளையாரே சொல்றாராம். தூமவத் பிரதிபாசதே. நெருப்பினுடைய புகை மண்டி இருக்கும் பொழுது நெருப்பே வெறும் புகை மாதிரியே தெரியுமா, கருப்பா புகை மண்டலம் தான் தெரியும், உள்ள இருக்கிற நெருப்பே தெரியாது. இந்த பொல்யூஷன் எல்லாம் பாக்குறோம், அந்த இதெல்லாம் பாக்குற முடியும். இந்த ராக்கெட் வந்து லான்ச் ஆகிறது, கீழே விழுந்த உடனே அப்படியே புகை மண்டலமா எழும்பும். உள்ள வந்து பயங்கர நெருப்பு எரிஞ்சிட்டு இருக்கும். ஆனா வெளியில இருந்து வீடியோல பார்த்தா புகை தான் தெரியும். அதுதான் இங்க தூமாத் பரமயா வன்னிஹி தூமவத் பிரதிபாசத்தை. அக்னிதான் புகை மாதிரி தெரியறது, ஆனா அங்க இருக்கிறது அக்னி தான். அந்த மாதிரி பிரகிருதி அந்தர்கதா தொம்ஹி லட்சியதே ஞான சம்பவா. பிரகிருத்தியாக தெரியறது பார்த்தா உலகம் மாதிரி. ஆனா உலகமா தெரியறது வந்து ஆக்சுவலி நீதான் சொல்ற. பிரகிருதி அந்தர்கதா துவம். இந்த உலகமா தெரியறதுக்குள்ள இருக்கிறது நீதான், ஆனா அது உலகம் மாதிரி தெரியறது. விறகில் தீனன் பாலின்படி நெய் போல் மறையன் என்றுளான் மாமணி ஜோதியான்னு தேவாரம். முருக வாங்கி கடைய வந்து முன் நிற்குமே. நீ கடைஞ்சி எடுத்தேன்னா எப்படி வந்து தயிர்ல இருந்து வெண்ணெய் வெளியில வரா மாதிரி சொரூபம் வெளில வருது இந்த சாஸ்திர வாக்கிய விசாரம் பண்ணும் பொழுது. அதுதான் முருக வாங்கி கடைய. இன்னும் இங்க வந்து சமுத்திர மந்தனம் பண்றானோ அப்படின்னு பாடுறாரு தேவாரத்திலே நாயன்மார்கள் பாண்டது. தூமாத் பரமயா வன்னிஹி தூமவத் பிரதிபாசத்தை. அக்னிதான் வந்து புகை மாதிரி தெரியறது, ஆனா உள்ள இருக்கிறது என்னவோ அக்னிதான். அப்படி இருக்கிற ஸ்வரூபமா நீ இருக்க. பிரகிருதி அந்தர்கா ஸ்வம் மாயா வியக்தி இதி ஈயசே அப்படின்னு எல்லாம் பிரார்த்தனை பண்ணி இந்த உலகத்தை திருப்பியும் உத்தி பண்ணணும்னு ஸ்தோத்திரம் பண்றார். அப்புறம் பரமேஸ்வரன் வந்து ஆலகால விஷத்தை அலாஹ லட்சம் அதை வந்து பருகிறார் அப்படிங்கிறது நாளைக்கு பார்க்கலாம். ஓம்
पूर्णमदः पूर्णमिदं पूर्णात् पूर्णमुदच्यते पूर्णस्य पूर्णमादाय पूर्णमेवावशिष्यते ओम शांति 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 हरि ओम श्री गुरुभ्यो नमः हरि ओम ಧನ್ಯವಾದ.